62 வயசு ஆகுது. நான் செய்த கம்பி வேலை, பில்டிங் வேலை. ரெண்டாவது வந்து எங்களுக்கு சரியாக வேலையை கிடைக்கல. கேட்டாக்கா இந்திக்காரன் வேலை செய்கிறான். என்னென்ன வேலை செய்கிறான்? கம்பி வேலை செய்கிறான், கொத்து வேலை செய்கிறான், பெயிண்ட் வேலை, டைல்ஸு எல்லாமே இவங்க செய்கிறாங்க. அடுத்தது பார்த்தா கம்பெனின்னு போய் பிள்ளைங்களுக்குன்னு வேலை கேட்டாக்கா அதுவும் கிடையாது. ஏன்னாக்கா பிள்ளைங்களுக்கு பதில் இந்திக்காரன் செய்கிறான், ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கிடையாது, வேலையே கிடையாது. கேட்டால் கான்ட்ராக்ட் பேசிக்கில் வேலை செய்கிறாங்க பிள்ளைங்க. என் பிள்ளை பொண்ணு வந்து கான்ட்ராக்ட் பேஸில் வேலை செய்யுது. அவங்கள இந்திக்காரன் உள்ளே இருக்கிறான். அப்போனா இந்திக்காரனை பழகிட்டு நாங்கள் வந்து பட்டினி கண்டு சாப்பிட்டா 60 வயசுக்கு மேற்பட்ட எங்களுக்கு யாரு முதல் பென்ஷன் வாங்குறோம். மாதம் 2500 கூட அனுப்புகிறாங்க, அதான் வாங்கி சாப்பிட்றோம். இதே போல் வந்து பட்ச பிள்ளைங்களுக்கு இளைஞர் சமுதாயத்துக்கே கஷ்டப்படுறாங்க. எட்டு வந்து விட்டீங்க 500 ரூபாய் சம்பளம்ன்றீங்க. நான் எங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது உங்களுக்கு மனசு குறையுது. கேட்டால் எல்லா இந்தியக்காரன் தான் வச்சுக்கிறோம். நாங்கள் வந்து இங்கே கட்டடத்துக்கு வந்தோம். வந்து கேட்கும் போது இன்னைக்கு இல்லை 2 நாள் சேர்ந்துவாங்க, 2 நாள் சேர்ந்துவாங்கன்னா இதே போல் ஒரு 10 நாள் இது ஒரு 10-15 நாள் எங்களை அலைய விட்டாங்க. நான் கேட்கும்போது சிஎம் உங்களுக்கு கிடையாது, நேற்றே இது ஆகிப்போச்சு, வயசானவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்கிறாங்க.